அமைச்சர் ரிஷாத் பதூரியுடைய கருத்துக்கள் இனவாதத்தை தூண்டுற கருத்துக்கள் காரணமாகத்தான் இந்த நாட்டில் உள்ள பிரச்சனை. அதே மாதிரி எங்களோட ஜனாசா எரிக்கப்பட்டதுக்கு மெயின் காரணம் அமைச்சர் ரிஷாத் பதூரி. பிரச்சனைக்கு மெயின் காரணம் அமைச்சர் ரிஷாத் பதூரி. ஒரு கொலை நடந்தது உண்மைதான், அதில் பல கோடி சொத்துக்கள் இருந்தது உண்மைதான், அந்த சொத்துக்களில் அவர் தம்பிமாருக்கு அவர் குடும்பத்துக்கு போனதும் உண்மைதான், அதெல்லாம் இருக்குது. உண்மையிலேயே அவருடைய வெற்றி வாய்ப்பு என்பது எப்படி இருக்கு? ரிஷாத் பதூரி அவர்களே, நாங்கள் குளம் கட்ட போகிறோம், கட்டி நாங்கள் அந்த பண்ணையை அடித்து நாங்கள் தண்ணியை நிறைச்சி நாங்கள் நீஞ்சுவோம். புத்தகம் இலங்கையில் மக்கள் நீஞ்சுவாங்க. ஆனால் நீங்கள் வரக்கூடாது, அந்த குளத்தில் நீங்கிறதுக்கு நீங்கள் ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டு. அலி சஃப்ரி ரஹீம் அவர்களுக்கும் பல வழக்குகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சுமார் எத்தனை வழக்குகள் இருக்கிறது, என்ன நடந்து கொண்டிருக்கு? ரணில் சிங்கை மகடி பண்ணுறது எங்களுக்கு அது வெரி ஈஸி. அதனால் அது ஐஃபோன் தானே, அது ஏற்கனவே ஐஃபோன் தானே. அந்த ஃபோனை நாங்கள் நினச்சாலும் மார்க்கெட் ஃபோன் இன்னும் 10-20 நாள் எத்தனை பேர் அங்கேருந்து உடச்சிட்டு பிச்சுட்டு எதிர்கட்சியில் இது வரேன்னு பொறுத்து நிற்பாரு. பச்சை தண்ணியில் வடை பொறிக்கிறார்களாம் ஓட்டை போட்டுட்டு அடுத்த வருஷம் நாங்கள் மீண்டும் பழைய யுகத்துக்கு செல்லாமல் நாங்கள் நாட்டையும் நாட்டு மக்களையும் இந்த நாட்டையும் முன்னேற்றுவது என்றால் நாங்கள் எல்லோரும் ஒத்துழைச்சி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வாக்கள். தேர்தல் தான் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதிலிருந்து பல்வேறுபட்ட நிகழ்வுகள் அரங்கேறிக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கை வரலாற்றை பொறுத்தவரையிலே இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு அதிகூடிய அபேட்சகர்களை கொண்ட தேர்தலாக இந்த தேர்தல் காணப்படுகிறது. இதற்கு முன்னர் 2019ஆம் ஆண்டு 35 வேட்பாளர்கள் போட்டியிட்டிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே இந்த முறையை பொறுத்தவரையிலே கிட்டத்தட்ட 40 பேர் கட்டுப்பணங்களை செலுத்தியிருந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. அதிலும் 39 பேர் வேட்பாளராக தங்களுடைய பதிவுகளை மேற்கொண்டிருந்தது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே 39 பேர் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் யாருக்காக அந்த ஜனாதிபதி கதிரை அலங்கரிக்க காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த நிலையில் இப்பொழுது கட்சி மாறல்கள், கட்சி தாவல்கள் அல்லது ஆதரிப்பது என்பது அதிகமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பார்த்து கொண்டும் இருக்கிறோம். பல்வேறுபட்ட தரப்பினரும் பல்வேறுபட்ட தரப்பில் இருந்து தற்பொழுது தங்களுக்கு பிடித்தமான ஒருவரை ஆதரித்து செல்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாளுக்கு நாள் ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆதரவுகளை வெவ்வேறு தரப்பினருக்கு வழங்கிக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தான் யாருக்குமே ஆதரவு இல்லை என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்படி பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கிறது. பேசுவதற்கு இன்னும் நிறைய விடயங்கள் பேசலாம். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலும் அதுக்கு பின்னரான காலப்பகுதியில் எவ்வாறான சூழ்நிலைகள் இடம்பெறப் போகிறது, இன்னும் எப்படியான கட்சி தாவல்கள் அல்லது கட்சி மாறல்கள் அல்லது ஆதரவு அளிப்புகள் எல்லாம் மாறப்போகிறது என்பது தொடர்பிலும் பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது. வணக்கம் நேயர்களே, சமர்க்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு சமர்க்களம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. வழமை போலவே இன்றைக்கும் ஒரு அரசியல் பிரதிநிதியை தான் இன்றைய சமர்க்களம் நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கிறோம். குறிப்பாக தற்போதைய சூழ்நிலையில் தேர்தல் தொடர்பிலும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலும் அதே நேரம் இந்த கட்சி தாவல்கள், கட்சிமார்கள் தொடர்பிலும் தான் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அது பற்றியும் நிறைய விடயங்கள் பேசுவதற்கு இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு வருகை தந்திருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் அலி சஃப்ரி ரஹீம் அவர்கள் தான் வருகை தந்திருக்கிறார். வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் என்று அழைப்பதா அல்லது அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரா? இப்பொழுதும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸில் தான் இருக்கிறீர்கள்? சட்டப்பூர்வமாக இன்னும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியில் தான் இருக்கிறோம். இந்த கேள்வியை நான் ஏன் முன்வைத்தேன் என்று சொன்னால், உங்களுடைய கட்சியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிப்பதாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு தான் ஆதரவு அளிக்கப் போவதாக தெரிவித்திருக்கிறீர்கள். இதில் முரண்பாடுகள் இருக்கிறது, என்ன விடயம்? முரண்பாடுனா, நாங்கள் கடந்த காலம் வரை நாங்கள் 20க்கு வாக்களிக்கும் போது அன்று இந்த அரசாங்கத்துக்கு ஆதரித்து இருந்த அரசாங்கத்தில் கோட்டபய ராஜபக்சேவுடைய அரசாங்கத்தை ஆதரித்து தான் 20க்கு வாக்களித்தோம். அந்த வாக்களிக்கும் போது எங்களுடைய தலைவர் ரிஷாத் பதூர்தீன் பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய ஒத்துழைப்பு ஊடாகத்தான் நாங்கள் வாக்களித்தோம். அவர் தான் வாக்களிக்க எங்கள் 3 பாராளுமன்ற உறுப்பினரை 20க்கு வாக்களிக்க கூறினார். அவர் தான் கூறினார். அன்றிலிருந்து நாங்கள் வேறு கட்சி தாவாமல் அந்த அரசாங்கத்தில் இருந்தோம். நோக்கம் நாங்கள் உண்மையிலே என்னை பொறுத்தவரையில் அரசியல் என்பது ஒரு சமூக சேவை.
அந்த சமூக சேவை எப்படி செய்ய வேண்டும் என்றால் இருக்கின்ற அரசாங்கத்தோடு நாங்கள் இணைந்து பயணிக்கும் போது தான் அந்த சமூக சேவை செய்ய முடியும் என்ற அந்த கொள்கையில் என்னுடைய அரசியல் பயணம் இருந்தது. அதே மாதிரி எங்களுடைய முன் தலைவர் ரிஷாத் பதியுடைய கொள்கை அப்படி இருக்கும் போது தான் அவரும் பல முயற்சிகள் செய்தார். பெசில் ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச வேறு வேறு வகையில் அவர் பல முயற்சிகள் செய்தார் இந்த அரசாங்கத்தோடு சேருவதற்கு. ஆனால் அவரை சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவரை சேர்க்க முடியாது சொன்ன காரணத்தினால் நாங்கள் பல பேச்சுவார்த்தை அவரை சேர்த்துக்கொள்வதற்காக பல பேச்சுவார்த்தைகள் செய்த பிறகு அவரை இணைக்க முடியாது என்று இறுதியில் மஹிந்த ராஜபக்ச பெசில் ராஜபக்ச கூறிய போது தான் அந்த கட்டத்தில் முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் அந்த 20க்கு வாக்களிக்கும் போது அங்கு எங்களுடைய அமைச்சர் ரிஷாத் பதியுடைய 4வது மாடியில் இருக்கிற ஒரு காரியாலயம், அந்த காரியாலயத்தில் ஒரு கலந்துரையாடல் நடந்தது. அதில் சஜித் பிரேமதாசாவுடைய குறிப்பு, அமைச்சர் ரவுஃப் ஹக்கீமுடைய குறிப்பு, ரிஷாத் பதியுடைய வேட்பாளர் நாங்கள் 3-4 பேரும் கலந்துரையாடல் நடந்தது. அந்த கலந்துரையாடல் போது அங்கே முடிவெடுக்கப்பட்டது 20க்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகு பின்பு எல்லாம் கலைஞ்சி சென்ற பிறகு அமைச்சர் ரிஷாத் பதி எங்களை அழைப்பித்தார். எங்கள் 3 பேரையும் அவரை காலியாத்துக்கு அழைப்பித்து சொன்னார், நீங்களும் 3 பேரும் அரசாங்கத்துக்கு வாக்களிக்கிறது நல்லது, ஆனால் பெசில் ராஜபக்ச இன்னைக்கு அவர் ஃபோன்லேயாவது எனக்கு சொல்ல வேண்டும், சொன்னால் நீங்கள் 3 பேரும் அரசாங்கத்துக்கு வாக்களிங்கண்டு. உடனே எங்களுடைய மர்ஜான் ஹாஜர் வேறு பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கு இதை அறிவித்த உடனே அவர் ஊடாக வேறொரு சிங்கள அரசியல்வாதியும் நாங்கள் அறிவித்த பிறகு அவங்க உடனடியாக பெசில் ராஜபக்ச அவரை தொடர்பு கொண்டார்கள். தொடர்பு கொள்ளும்போது கிட்டத்தட்ட அவர் சொல்லும்போது பகல் 2:30 மணி நேரம் இருக்கும். ஆனால் அந்த தொடர்பு 6:30 மணி காட்டியும் பெசில் ராஜபக்ச அவர் எந்த கோலும் வரல. 6:20 டைம் இருக்கும். மர்ஜான் ஹாஜருடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய ஃபோனுக்கு கோல் வந்தது. பெசில் ராஜபக்சக்கு ரிஷாத் பதியுன்னு பேச சொல்லி உடனே கொண்டு போய் அவருடைய காரியாலயத்தை ஃபோனை கொடுத்த பிறகு உடனே பெசில் ராஜபக்ச அவர் சொன்னார், உங்கள் 3 பேரையும் வாக்களிங்க. உடனே அவர் கேட்ட கேள்வியை நானும் சேர்ந்து வாக்களிக்க வேண்டதான் அவர் கேட்டது. இல்லை நீ வாக்களித்த எங்களுக்கு அரசியலுக்கு பிரச்சனை வரும், உங்கள் 3 பேரையும் வாக்களிக்குன்னு சொன்ன பிறகு நான் கேண்டீனில் நானும் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீமும் ஃபைசல் காசிமும் தௌஃபீக்கும் டீ குடிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் தான் மெசேஜ் வருவது, இப்படி பெசில் ராஜபக்ச பேசிட்டார், உடனடியாக தலைவருடைய காரியாலயத்தை வாங்கன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் வந்துச்சு. நாங்கள் உடனடியாக பறந்து போனோம் அவருடைய காரியாலயத்துக்கு. பார்த்தா சந்தோஷமாக சிரித்து கொண்டு இருக்கிறார். பகல் பேசும்போது ரொம்ப கவலையிலும் துக்கத்தில் இருந்தார். முடிவெடுக்க இல்லாத சூழ்நிலையில் முடிவெடுத்த பிறகு அவர் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பார்த்தோம். எங்களுக்கு சொன்னார், நீங்கள் 3 பேரும் வாக்களிக்கிறதுக்கு இந்த பிரச்சனை கிடையாது, ஆனால் எந்த மீடியாவுக்கும் நீங்கள் சொல்லக்கூடாது, அது உங்களுக்கும் எங்களுக்கும் அது ரகசியமாக இருந்து கொள்ளட்டும் என்று கூறிவிட்டு எங்களுடைய முஷாரஃப் பார்த்து சொன்னார், உன்னுடைய அரசியலை பற்றி கிழக்கு அரசியலை பற்றி கொள்கை அரசியல், அந்த கொள்கை அரசியலுக்கு மாற்றமாக நீ வாக்களித்தால் உனக்கு அரசியல் எதிர்காலத்தில் பிரச்சனை வரும், நீ உன்னோட சொந்த முடிவை எடுங்கன்று சொல்லிவிட்ட பிறகுதான் அன்று 6:50 மணி இருக்கும் கிட்டத்தட்ட அன்றைக்கு வாக்கு அளிக்க வேண்டிய நேரம். அந்த நேரத்தில் நாங்கள் அரசாங்கத்துக்கு வாக்களித்தோம். அதே போன்று நாங்கள் அரசாங்கத்துக்கு வாக்களித்து எங்களுடைய ரிஷாத் பதியுதீன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர் சொன்ன வாக்குப்படி நாங்கள் யாருக்கும் இதை பற்றி ஏறக்குறைய ஒரு 7-8 மாதங்கள் எந்த பேச்சும் நாங்கள் பேச அமைதியாக இருந்தோம். ஆனால் அதுக்கு பிறகு கொரோனா பிரச்சனை கூடியது, பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது, ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டது, மக்கள் அந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராட தொடங்கிவிட்டார்கள். அரசியல்வாதிகளை விமர்சிக்க துவங்கின பிறகு அவர் தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக அவர் உடனடியாக பாராளுமன்றத்தில் எங்களை பார்த்து இந்த கைவர்கள் 20க்கு வாக்களித்தார்கள் என்று பாராளுமன்றத்தில் எங்களுக்கு எதிராக அவர் குரல் கொடுக்கின்றார். அதில் இருந்து தான் நாங்கள் உடனடியாக அவர் தான் இந்த குரலை கொடுத்தார் என்று நாங்கள் மீடியாவுக்கு சொல்ல வேண்டிய நிலைமை இந்த இடத்துலையும் நிலைமை வந்தது. அப்படி தான் நாங்கள் தொடர்ந்து இந்த அரசாங்கத்தில் இருந்த காரணம் என்றால் நாங்கள் கோட்டபய ராஜபக்ச ஆதரிச்சு அல்ல, எங்களுடைய மக்களுக்கு 33 வருஷத்துக்கு பிறகு மக்களுக்கு சேவை செய்வதற்காக போன நாங்கள் எதிர்கட்சியில் தேங்காய் தருவ முடியாது. நாங்கள் ஜனசா பிரச்சனையை நாங்கள் தான் தீர்த்தோம்.
அது இன்று வரை காட்டி ஜனாசா பிரச்சனை எப்படி தீர்த்தன்னு சொல்லி இதுவரைக்கும் டிவியிலேயோ நிகழ்ச்சியிலேயோ எங்கேயும் வரவில்லை. ஆனால் உண்மையாக சொன்னால் நாங்கள் 8, 9, 10 பேர் சேர்ந்து தான் எங்களுடைய அமைச்சர் அலி சப்ரியோடாக நாங்கள் பல முயற்சிகளை சேர்ந்து கடைசியில் இம்ரான்கான் அவர்களை இந்த நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டு தான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்தது. ஆனால் இம்ரான்கான் வந்து 4 நாட்களில் அவர் எங்களை அழைப்பித்தார். அழைப்பித்து கூறினார். அழைப்பித்தவுடன் நாங்கள் எல்லோரும் போனோம். எல்லா முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கிட்டத்தட்ட 18-19 பேர் நாங்கள் சங்கர்லால் ஹோட்டலில் அந்த மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்கில் நாங்கள் எல்லோரும் போகும்போது எங்களை எல்லாரையும் பொடியை செக் பண்ணி எல்லாரும் ஃபோனையும் இம்ரான்கானுடைய பாதுகாப்பு தரப்பு எல்லாரையும் ஃபோனெல்லாம் வாங்கிவிட்டு தான் அவர் மீட்டிங் ஹாலுக்கு எங்களை அனுமதித்தார்கள். அதுக்கு பிறகு தான் இம்ரான்கான் வந்தார். அவர் வந்து சுருக்கம் அவர் கேட்ட கேள்வி என்னென்னா, இந்த ஜனாசா பிரச்சனையை தீர்க்கணுமா, இதை வச்சு நீங்கள் எல்லோரும் அரசியல் செய்யணுமான்னு கேட்டார். அப்போ தான் சொல்கிறாங்க, இல்லை இந்த பிரச்சனையை நாங்கள் தீர்க்கிறதுக்காகத்தான் அவங்களோட பேச வந்திருக்கோம். ரைட், அப்படின்னா வாயை பொத்திக்கிட்டிக்கணும். இதை பற்றி யாரும் பேசக்கூடாது. 60% நான் பேச்சுவார்த்தை முடித்து விட்டேன். ஆனால் இன்னும் 1-3 நாட்களில் நான் இந்த நாட்டை விட்டு செல்வதற்கு முன்பு இந்த பிரச்சனையை தீர்த்து தந்துட்டு தான் நான் இந்த நாட்டை விட்டு போவேன் என்று வாக்குறுதி ஒன்று இருந்தால் எல்லோரும் அமைதியாக இதை பற்றி யாரும் பேசக்கூடாது, எந்த அரசியலும் எந்த சந்தியிலையும் பாராளுமன்றத்தில் பேசக்கூடாது என்று அவர் உறுதியான வாக்குறுதியை எடுத்த பிறகு தான் எங்களை வெளியே அனுப்பினார். அதுக்கு பிறகு தான் கையில் ஃபோனை தந்து அனுப்பினார்கள். அதே மாதிரி இவர் எல்லாரும் வாய்ப்பொத்திக்கிட்டு இருந்தார்கள். அவர் போவதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை முடிவெடுத்து தான் வந்தது. ஆனால் இந்த பிரச்சனை பிந்துவதற்கு காரணம் எதிர்க்கட்சி தரப்பினர் உள்ள முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான். இது நவம்பர் மாதத்தில் முடிய வேண்டிய பிரச்சனை. நாங்கள் ஒப்பந்தம் பண்ணி தான் நாங்கள் 9 பேரும் நாங்கள் அரசாங்கத்தோடு சேர்ந்தோம். நாங்கள் முஸ்லீம் வேட்பாளர் மட்டும் 7 பேர் நாங்கள் அரசாங்கத்தை இணைஞ்சோம். எங்களோட முதல் கண்டிஷனை இந்த ஜனாசா பிரச்சனையை பசில் ராஜபக்சோடு தான் பேச்சுவார்த்தை செய்தோம். முதல் கண்டிஷனை இந்த ஜனாசா பிரச்சனை முடித்தரேன். முதல் கண்டிஷன்லேயே அவரோட ஒப்பந்தம் செய்தார். அவரும் சொன்னார், ரைட், அந்த பிரச்சனையை நான் முடித்தருவேன், ஆனால் நீங்கள் இதை வச்சு அரசியல் செய்யக்கூடாது, நீங்கள் பாராளுமன்றத்தை திறக்கக்கூடாது, இது அப்படி நீங்கள் பேசினால் அந்த பிரச்சனையை எங்களால் முடிக்க முடியாது என்ற ஒரு வாக்குறுதியை எடுத்திருந்தார். நாங்கள் பாராளுமன்றத்தில் சம்பந்தமாக பேசி எங்களுக்கு இதில் அரசியல் செய்ய வேண்டிய எங்களுடைய 7 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அரசியல் செய்ய எங்களுக்கு நோக்கம் இல்லை. எதிர்கட்சி தரப்பினர்களுக்கு தான் கத்தி தான் கூவி இந்த பிரச்சனையை தீர்த்ததாக அவர்களுக்கு அரசியல் செய்ய வேண்டிய தேவைகள் இருந்தது. நாங்கள் அரசாங்கத்துடன் இணைந்தோம் இந்த பிரச்சனை முடிப்பதற்காகத்தான். அவர்களுக்கு அரசாங்கத்தில் சேராமல் இருந்து கொண்டு எதிர்கட்சியில் இருந்து கொண்டு அவர்கள் கூவி கத்தி தான் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றது அவங்களுடைய அரசியல் நோக்கத்தில் தான் அவர்கள் இருந்தார். அதுக்கு பிறகு கடைசியில் இறுதியில் நாங்கள் பல எம்பசிக்கு போனோம், பல மதஸ்தானங்களுக்கு போனோம், ஞானசேகரை சந்தித்தோம், கழுத்துறை ஹாமுதுரை சந்தித்தோம், இப்படி நாடு பூரா போனோம். கொழும்பில் இருக்கிற எல்லா எம்பசிக்கும் நாங்கள் போனோம். இஸ்லாமிய எம்பசி வேறு எல்லா எம்பசிக்கு போயிட்டு பேச்சுவார்த்தை செய்து அதே மாதிரி பவித்ரா வன்னி ஆராய்ச்சியோட பல மீட்டிங்களை செய்தோம். எங்களுக்கு சந்திக்கிறதுக்கு சம்பந்தமாக பேசுறதுக்கு கிடைக்காத 2 இடம் தான். ஒன்று ஜனாதிபதி, அடுத்தது கார்டினல். இது 2 பேரும் தான் இது சம்பந்தமான பிரச்சனைக்கு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரையில். மற்ற எல்லாரும் இருந்தாங்க, எல்லாரும் இது வரவேற்றாங்க. இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும், கோட்டபய ராஜபக்ச ஜனாதிபதி இந்த ஜனாசா வச்சு அரசு செய்யக்கூடாது, இது இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் எல்லாரும் இருந்தாங்க. ஆனால் அதில் 2 பேர் தான் அதில் எதிர்ப்பாக இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில் தான் கடைசியில் இறுதியில் மால்டீவ்ஸுக்கு கொண்டு போகிறதாகவும் கடைசியில் ஒரு பேச்சுவார்த்தையில் ஆரம்பித்த கட்டத்தில் தான் பசில் ராஜபக்ச பட்ஜெட்டுக்கு வாக்களிக்க முடிஞ்ச உடனே எங்களை அழைப்பித்தார். அழைப்பிச்சு ஒன்று வாக்களிக்க முன்பு அல்லது பின்பு அழைப்பித்து கூறினார், இந்த பிரச்சனையை இந்த பாராளுமன்றத்தில் லீவ் கிடைக்க போகுது, அந்த லீவுக்கு முன்பு நான் மீண்டும் பாராளுமன்றம் ஆரம்பிக்க முன்பு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு பசில் ராஜபக்ச அவர்கள் கூறினார்கள். அவர் காரியாலயத்துக்கு போகும்போது பெரிய ஒரு டேபிள் அப்படியே ஒரு பெரிய அவருடைய பிரிஸ்டல் போர்டில் பெரிய போர்டை வச்சு படம் ஒன்று எறிந்தார். அது பார்த்தா ஜனாசா பாக்ஸும் மூடியும் பாக்ஸும். அவர் சொன்னால் இது கான்கிரீட் மூடி,
இந்த பிரச்சனை தண்ணி போகிற பிரச்சனை தானே இருக்கிறது. ஆனால் அந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணுறேன். நான் உடனே 25 பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். அதனால் ஆர்டர் பண்ண சக்ஸஸ் தான். தொடர்ந்து நாங்கள் அடுத்த பாக்ஸில் ஆர்டர் பண்ணோம். 25 பாக்ஸ் ஆர்டர் பண்ணி அந்த பாக்ஸில் வச்சு நாங்கள் உள்ளுக்கு அவர் அழகாக கூடினார். கிரேங்கில் தூக்கி வந்து ஜனாசா வீட்டில் வச்சாச்சு. ஜனாசாவை அடக்கியாச்சு. அந்த மூடியை எடுத்து மூடியாச்சு. அதை அப்படி சீல் பண்ணியாச்சு. அப்படி கிரேங்கில் தூக்கி லாரியில் வச்சாச்சு. அதே மாதிரி லாரியில் போய் ஜனாசா வாடியில் போய் அந்தந்த ஜனாசா வாடியிலே அடக்கியாச்சு. இது பிரச்சனை வர அப்போ கொரோனா ஸ்ப்ரெட்டோ வைத்தியர் சொல்கிற மாதிரி வேறொரு சொல்கிற மாதிரி இந்த பிரச்சனைகள் வராத முறைக்கு இந்த பிரச்சனையை நான் தீர்த்து தரேன், நீங்கள் யோசிக்காமல் போங்க, இதை பற்றி யாரோடையும் பேச வேணாம். ஆனால் ஏதோ ஒரு வகையில் இந்த விஷயங்கள் எதிர்கட்சி தரப்பில் லீக் ஆகிவிட்டது. உடனே பார்த்தார்கள் விஷயம் நடக்க போகுது, ஜனாசா அடக்க போகிறாங்க. அந்த பேரை நாங்கள் போட வேண்டும். பொருளாதார சந்தியில் இறங்கி மீண்டும் கூவினார்கள். பாராளுமன்றத்தில் ஆகுன்னு கத்தினார்கள். இவர்களுக்கு தேவைப்பட்டது ஜனாசா பிரச்சனையை முடிப்பதற்கல்ல. ஜனாசா பிரச்சனையை வச்சு தான் அரசியல் செய்து தேவைப்பட்டது காரணமாக தான் அந்த நவம்பர் மாதம் முடிக்க வேண்டிய அடக்க வேண்டிய ஜனாசா இப்படி ஒவ்வொரு கட்டமாக காலம் கடந்து மார்ச் 10 தான் இதுக்கு முடிவுக்கு வந்தது. எல்லாத்துக்கும் காரணம் எதிர்கட்சி தரப்பினர் முஸ்லீம் அரசியல்வாதிகள் தான். இதுக்கு முக்கிய காரணம் வந்து அதில் விசேஷமாக அமைச்சர் ரிஷாத் பதுதீன் தான். அவருடைய வாய் சரியில்லை. அவர் தான் அந்த இனவாத கருத்துக்களை அன்று கூட புத்தளத்தில் வந்து புத்தள மக்களுக்கு மத்தியில் இனவாத கருத்துக்களை சொல்கிறார். பாராளுமன்றத்தில் இனவாத கருத்து சொல்லி தான் இந்த நாட்டில் முஸ்லீம்களை வேறு வகையாக பார்த்ததும் பாஸ்பரா நடந்த சம்பவத்தில் ஹெட்டி போல கொட்ராம்புல தும்போதரை போன்ற இஸ்லாம் போன்ற இடத்துக்கெல்லாம் பெரும்பான்மை சமூகம் எங்களை நெருக்கடிக்கு வீடுகள் எரிக்கப்பட்டது, கொல்லப்பட்டது, பல சொத்துக்கள் சேதப்பட்டதெல்லாம் இவருடைய வாயால் தான். அமைச்சர் ரிஷாத் பதுதீனுடைய கருத்துக்கள் இனவாதத்தை தூண்டுற கருத்துக்கள் காரணமாகத்தான் இந்த நாட்டில் உள்ள பிரச்சனை. அதே மாதிரி எங்களை ஜனாசா காலம் கடந்து எரிக்கப்பட்டதுக்கு மெயின் காரணம் அமைச்சர் ரிஷாத் பதுதீன். மற்ற அரசியல்வாதிகள் ஏதோ ஒரு நாட்டில் எல்லா சமூகங்களும் என்ன இனமும் வாழ்கின்ற மக்கள் நாங்கள் சமஸ்துவமாக வாழ வேண்டும் என்றதுக்காக, ஒற்றுமையாக வாழறதுக்காக அவங்களுடைய கருத்துக்களை ரொம்ப கவனமாக உதாரணம் சொன்னால் அமைச்சர் எங்களுடைய ரவுஃப் ஹக்கீம் வந்து அவரோட கருத்து எப்போவுமே இந்த சமூகத்தோருக்கு இழிவான பேர்கள் கெட்ட பேர் வர மாதிரி அவர் கருத்து இருக்காது. அமைச்சர் ரிஷாத் பதுதீனுடைய எல்லா கருத்துக்களும் முஸ்லீம்களுக்கு அவருடைய அரசியல் செய்வதற்காக முஸ்லீம்களுடைய கருத்தின் அடிப்படையில் அவர்கள் பேசுகிற பேச்சு தான் இந்த நாட்டில் வருது. எல்லா இனப்பிரச்சனையும் இந்த பிரச்சனைக்கு மெயின் காரணம் அமைச்சர் ரிஷாத் பதுதீன் தான். அந்த வகையில் தான் இந்த ஜனாசா பிரச்சனை மார்ச் மாதம் இறுதியில் முடிவடைந்தது. இதுதான் அதோட உண்மையான நிலை. சரி, இதே நேரத்திலே நீங்கள் ஒரு விடயம் சொல்லியிருந்தீர்கள், ரிஷாத் பதுதீன் அவர்களுடைய கருத்துக்கள் தான் அதிகளவாக பேசப்படுகிறது என்று சொல்லி அதால் தான் இனவாதம் தூண்டப்படுகிறது என்கின்ற ஒரு விடயம். இந்த இடத்துல அவர் இந்த சஜித் பிரேமதாசவுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்ய முதல் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். மக்களினுடைய அதாவது முஸ்லீம் மக்களினுடைய ஆதரவு யாருக்கு இருக்கிறது, மக்களினுடைய மனங்களை அறிந்து தான் நாங்கள் யாருக்கு ஆதரவு என்பதை தெரிவிக்கப் போகிறோம் என்று சொல்லி 14ஆம் திகதி அதை திகதியாக ஓத்தி வைத்திருந்தார். அந்த திகதியை சொல்லியிருந்தார். இப்பொழுது சஜித் பிரேமதாசவுடன் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. மக்களினுடைய உண்மையிலேயே முஸ்லீம் மக்களினுடைய ஆதரவு சஜித் பிரேமதாசவுக்கு இருக்கின்றபடியால் தான் அவர் சஜித் பிரேமதாசவுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டாரா? இல்லை, உண்மையிலேயே அவருடைய அரசியல் அவருக்கு வன்னியில் இருக்கின்ற முஸ்லீம் வாக்குகள் 28,000 வாக்குகள். அந்த 28,000 வாக்குகளில் ரவுஃப் ஹக்கீம் இருக்குது, அவருக்கும் இருக்கிற பெரும்பான்மையாக மஸ்தானுக்கு இருக்குது. அவருக்கு சஜிபை ஊடாக பாராளுமன்றத்துக்கு போட்டியிட்டால் தான் அவருக்கு அங்கே பாராளுமன்றத்தில் அடுத்த முறை செல்ல முடியும். ஆனால் என்ன காரணம்னா முஸ்லீம் அவருடைய நோக்கம் என்ன, சஜிபைக்கு உள்ள சிங்கள வாக்கு, சஜிபைக்கு உள்ள தமிழ் வாக்கு, சஜிபைக்குள்ள முஸ்லீம் வாக்குகள் ஒன்றுபடும் போது அங்கே இருக்கிற 8-10 பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வாக்கெல்லாம் மொத்தமாக ஒரு பாக்ஸில் வரும்போது அவருடைய அங்கே வந்து அதிகமான வாக்குகள் கிடையாது. அவருடைய வாக்கு கொஞ்சம் அதிகமாக மனாப்ப வரும். அப்போ மற்ற மக்களுடைய மற்ற கட்சியுடைய வாக்குகளை பெற்று தான் பாராளுமன்றத்துக்கு போகிறதுக்காக தானே வெளியே அவருக்கு உண்மையே இது மக்களுடைய தீர்ப்பு அல்ல. அது தன்னுடைய அவர் அரசியல் என்பது அவருக்கு தொழில். அரசியல் தொழில் காரணமாக அவருக்கு அந்த தொழிலை விட்டு வெளியே போகல. ஏன்னா வாழ்வாதாரமே அவருக்கு வாழ்வாதாரம். அதனால் அவருடைய நோக்கம் வந்து அடுத்த முறை பாராளுமன்றத்துக்கு போகிறது எந்த சஜிபோடு இருந்தால் தான்
பாராளுமன்றத்துக்கு போகலான்றதுக்காக தான் வெளியே அவர் சஜிபைக்கு ஆதரித்தார் வெளியே என்னென்ன கொந்தசி அடிக்காரு தெரியாது. அவர் அடிப்பார், அவர் பிஸ்னஸ்மேன் தானே, அவர் பிஸ்னஸ்மேன், அரசியல் அவர் தொழில் தானே. அப்போ அரசியல் தொழிலில் என்ன லாபம் வரும்ன்றது தான் அவர். என்னை பொறுத்தவரை அரசியலுக்கு சமூக சேவை, அவரை பொறுத்தவரை அது வாழ்வாதாரம். வாழ்வாதார அடிப்படையில் அவருடைய அரசியலுக்கு ஏற்ற மாதிரி முடிவெடுப்பார். அதுக்கு எல்லாரும் பலி கொடுப்பார். புத்தளத்தை கடந்த கால அரசியல்களை புத்தளத்தை பலி கொடுப்பார். அவர் மன்னாரில் அவர் போட்டிடுறதுக்காக புத்தள மக்களை ஒரு கட்சிக்கு பலி கொடுப்பார். இப்படி ஒவ்வொரு ஆளையும் பலி கொடுத்து தான் தொடர்ந்து பாராளுமன்றத்தில் இருக்கிறதுக்காக உள்ள அமைப்பை தான் ஏதாவது இவர் திட்டம் போட்டு செய்திருப்பார்னு என்னுடைய பார்வையும் கருத்தும். அது கடந்த காலங்களில் உள்ள எங்களுக்கு கிடைத்த அனுபவம், புத்தள அரசியலை பார்த்து நாங்கள் பட்ட அனுபவங்களும் ஒன்றுதான் அது. இதே நேரத்தில் இந்த புத்தளம் மாவட்ட அரசியல் என்று பார்க்கின்ற வேளையிலே நீங்கள் புத்தளம் மாவட்டத்தில் போட்டியிருக்கின்றீர்கள். புத்தளம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இலங்கை முஸ்லீம் காங்கிரஸ், அதே நேரத்தில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இரண்டும் கூட்டணியாக போட்டியிடுகிறது. அந்த இடத்தில் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு உறுதிப்படுத்தப்படுகிறது. நீங்கள் 20வது திருத்த சட்டத்துக்கு வாக்களித்ததுக்கு பிறகு உங்களை கட்சியிலிருந்து, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குவதற்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. அது 2 கட்சிகளும் கையொப்பமிட்டால் தான் அதை நீக்க முடியும் என்கின்ற ஒரு விடயம் வருகிறது. இதன் காரணமாகத்தான் அதாவது முஸ்லீம் காங்கிரசுடன் இனி எந்த காலத்திலும் அவர்கள் குறிப்பிட்ட நேரத்துக்குள் உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காததன் காரணமாக முஸ்லீம் காங்கிரசுடன் இனி எந்த காலத்திலும் நாங்கள் கூட்டணியோ அல்லது பேச்சுவார்த்தைகளோ மேற்கொள்ளப் போவதில்லை, அதற்கு முக்கிய காரணம் நீங்கள் தான் என்று சொல்லி எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுடைய அதாவது சட்டபூர்வமாக நீங்கள் இருக்கின்ற உங்களுடைய கட்சியினுடைய தலைவர் ரிஷாட் பதியுதீன் சொல்லியிருந்தார். அதாவது இப்படிதான், இப்போ 20க்கு வாக்களித்த பிறகு 20க்காக எங்கள் 3 பேரை விசாரணைக்கு உட்படுத்தினார். முஷர்ரஃப், இஷாக் ரஹ்மான் என்னை உட்படுத்தினார். எனக்கு முதலாவது கடிதம் வந்த பிறகு நான் அவருக்கு கொடுத்த கடிதத்தில் எழுத்துட்டாண்டால், முதலாவது இந்த 20க்கு விசாரணை செய்யும் போது முதலாவது தலைவரை விசாரி. ஏன்டா அவர் தானே வாக்களிக்க சொன்னார். இந்தத்தோட உடனே அந்த ஃபைல் அப்படி மூடிட்டார். ஆனால் நான் தானே சொன்னேன், எந்த ஃபைலை மூடி போட்டு முஷர்ரஃபை மட்டும் பட்ஜெட்டுக்கு போட்டு இழுத்து அடித்து போட்டு அவரை எப்படியாவது அவருக்கு எதிராக மீடியாவில் பேசினதுக்காக அவருக்கு அடிக்கணும் தான் டார்கெட் பண்ணி அவர் அடிக்க பார்த்தாரு. அந்த வழக்கு விசாரணையில் உள்ள பிள்ளைகள் காரணமாக கடைசியில் முஷர்ரஃப் என்றும் அவரும் தோத்துன்ற. அப்போ 25 வருஷம் அனுபவம் அரசியலில். அப்போ 25 உள்ள அனுபவங்கிறது அனுபவம் சொல்ல முடியாது. அவர் சரியான முறையில் அந்த வழக்கை சரியான முறையில் விசாரிச்சிக்க வேணும். சரியான முறையில் விசாரிக்காமல் உயர்பிட உறுப்பினர்களே வழக்கை விசாரித்து அவர்களே தீர்ப்பு சொல்லி ஒரு வழக்கு விசாரணை என்றால் பொது ஒரு அமைப்போ அல்லது ஏதாவது பொது ஒரு ஜட்ஜ் என்ற அடிப்படையில் எப்பயும் பண்ணி தான் விசாரிக்க வேணும். அதை விசாரித்து தான் கட்சியை விட்டு விலக்க வேணும். அவங்களே விசாரித்து அவங்களே கட்சியை விட்டு விலக்கும் காரணத்தினால தான் எங்களுடைய முஷர்ரஃபோட வழக்கு அவர்கள் தோல்வியடைந்தார். அதே மாதிரி தான் உண்மையிலே நான் அல்லாஹ் மேலே சொல்கிறேன், என்னுடைய விசாரணை சம்பந்தமாக அமைச்சர் ரவுஃபோய்க்கு கடுவளவுக்கு சம்பந்தம் கிடையாது. அமைச்சர் ரவுஃபோய்க்கு மேலே அஃபாண்டமான பழியை சுமத்துறேன். அந்த வழக்குக்கும் எனக்கு ஏற்பட்ட வழக்குக்கும் அமைச்சர் ரவுஃபோய்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இவங்களும் அதே மாதிரி என்னையும் விசாரித்து அவங்களே தான் என்னை வெளியே போட்டது. கடைசியில் இதுக்கும் அவருடைய அமைச்சர் ரவுஃபோக்கின் மச்சானுடைய கட்சி தான் எம்என்ஏ கட்சி இப்போ யூஎன்ஏ மாற்றப்பட்டிருக்கிறது. அவர் நைமுல்லான்னு சொல்லி. இப்போ நைமுல்லாக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கிறது, எனக்கும் நைமுல்லாக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அப்போ வழக்கு விசாரணை போது என்னை வழக்கு விட்டு என்னை கட்சியை விட்டு விளக்குறார். இதே மாதிரி நம்மளோட முஷர்ரஃபை விளக்குற மாதிரி அவர்களே விசாரித்து அவர்களே கட்சியை விட்டு வெளியே போட்ட பிறகு உடனடியாக கடிதம் எனக்கு வந்தது. கடிதம் வந்தவுடனே நான் உடனே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போயிட்டேன். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போன பிறகு அவர் பழி சொல்லுகின்றார் ரவுஃப் ஹக்கீமுடைய சதி என்று. ரவுஃப் ஹக்கீம் ஒரு கடுவளவுகம் சம்பந்தம் இல்லை, அஃபாண்டமான பழி. அவர் அரசியல் செய்கிறதை தான் இன்னொரு ஆட்களோட பழியை போட்டு அரசியல் செய்ய வேண்டிய அவசியம். அவரோட சொந்த பகையை வேறு வகையில் தீர்த்துக்கிடலாம். அதை கொண்டு ரவுஃப் ஹக்கீமுக்கு சம்பந்தம் இல்லாத ரவுஃப் ஹக்கீமை இதில் கொண்டு சொருவி மீடியாவுக்கு அவர் மேலே உள்ள நல்ல அபிப்பிராயங்களை இல்லாமல் ஆக்குறது அவருடைய பிழையான விஷயம். அவர் அந்த வழக்கிலே அவர் தோல்வி அடைஞ்சார். என்ன காரணம், வழக்கு போட்ட என்னை விளக்கின முறைகள் பிற அதுலேயும் அது தோல்வி அடைஞ்சார். உண்மையிலே சொல்லப்போனால் எங்களுடைய அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் அவர் ஹாஃபிஸ் நசீர் பாராளுமன்ற அவருக்கு வழக்கு ஏற்றினார்.
உடனே கட்சி விட்டு வெளியே போட்டார். அப்போ அவருடைய திறமைக்கு அனுபவத்துக்கும் இவருடைய திறமைக்கு அனுபவத்துக்கும் இவர் குழந்தை பால் போத்தல். இவர் ஒரு பால் போத்தர், இவர் ஒரு கட்சி தலைவராக இருந்தானே இவர் ஒரு பால் போத்தன்றது அமைச்சர் வைக்கிமே இவரை ஒட்டு பார்க்கும்போது முஷரஃப் கேட்டது ஏசிஎம்சியில் தான், ஹாஃபிஸ் ஹசீன் கேட்டது மரத்தில் தான். ஏன் அவருக்கு அந்த வழக்கை சரியான முறை அமைத்து வெல்ல முடியும் என்றால் இவரால் ஏன் முடியாமல் போயிடுது. அதனால் ஒரு பால் போத்தலுக்கும் அனுபவப்பட்டவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி இந்த ஜனாதிபதி தேர்தலும் அனுபவப்பட்ட ரீதியாக எங்களுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் 10 வருஷத்துக்கு மேலாக 15 வருஷமாக பிரதமராக இருந்தீங்க. அவருக்கு அனுபவம் இருக்குது. அந்த அனுபவம் ஊடாகத்தான் இன்றைக்கி நாட்டை பொறுப்படுத்தி இன்றைக்கி நாட்டை மீட்டெடுத்திருக்கிறான்னு அதோட அனுபவம் தான். எல்லாருக்கும் இப்போ ஜனாதிபதியாக முடியாது, அதுக்கு ஒரு அனுபவம் தேவை. அப்போ அனுபவ ரீதியாகத்தான் இந்த நாடு விழுந்து கலக்கும் போது எல்லாரும் முடியாது என்று சொல்லும்போது மேன்மை தாங்கிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்த நாட்டை பொறுப்படுத்தது அது அனுபவ ரீதியாக அவருக்கு திறமை இருக்கிறது. அந்த திறமை மற்றவங்களுக்கு இல்லாதனால் காரணம் தான் அவர்கள் பயந்தார்கள் என்ற அடிப்படையில் தான் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீமும் ரிஷாத் பதியை ஒத்து பார்க்கும்போது இவருக்கும் அவருக்கும் மலைக்கும் மடுவுக்குள்ள வித்தியாசம். இப்போ நீ பாருங்க, உதாரணத்துக்கு நம்மளோட ரசிகான் இப்போ நம்மளோட உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ இந்த தேர்தலுக்கு அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் ஜெனிவில் நடந்து கொண்டார், குவாலிட்டியாக சஜிபில் தொடர்ந்து இருந்தார். கடைசி வரை காட்டியும் எந்த ஃபண்டும் அதுகளும் எடுக்காமல் சஜிபி கூட நிற்கிறார். இவர் என்ன செஞ்சார், 6 மாதத்துக்கு முழுக்க பல கோடி ரூபாய் அபிவிருத்தின்னு ரணில் விக்ரமசிங்கே வாங்கினார். இப்போ கடந்த காலங்களும் ஒரு கிட்டத்தட்ட 500 மில்லியனுக்கு மேலே ரணில் விக்ரமசிங்கே பணத்தை பெற்றுக்கொண்டு இறுதியில் சொல்கிறாரு நான் சஜபிக்கு போனேன். எப்படியான துரோகம், மாறுபாடு துரோகங்கிறது உலகத்தில் ஒரு மரம் நீக்கமாண்டால் அது ரிஷாத் பத்ரின் தான். ரிஷாத் பத்ரிங்கிற ரவுஃப் ஹக்கீமுக்கு செஞ்ச துரோகம், அந்த கட்சிக்கு செய்த துரோகம் தொடர்ந்து துரோகம் தானே. இப்போது முஸ்லீம் தலைமைகளை பார்த்து தான் இந்த நாடு, இந்த மக்கள், இந்த நாட்டிലേക്ക് மூவின மக்களும் முஸ்லீம்கள் இப்படி தான் சொல்லி கணக்கெடுக்கிறது. ஆனால் இவருடைய துரோகங்கள் இருக்கிற இந்த துரோகத்தை வச்சு தான் இந்த நாட்டில் உள்ள எல்லா பிரச்சனை. இந்த நாட்டிலேருந்து இவர் அரசியல் வந்த காலத்தில் இருந்து தான் முஸ்லீம்களுக்கு இன ரீதியான இனவாத பிரச்சனைகளும் பல பின்னல்கள் வந்தது. இவருடைய பாராளுமன்றத்தில் சொல்கின்ற கருத்தும் இவருடைய செயல்பாடும் ஒரு இடத்துல வாங்கி கொண்டு இன்னொரு இடத்துல விசுவாசத்தை காட்டுறேன், இன்னொரு இடத்துல வாங்கி கொண்டு இன்னொரு இடத்துல விசுவாசம். கடந்த காலம் 2015 நானும் தான் போனேன், மஹிந்த ராஜபக்சே உடைய ஒப்பந்தத்துக்கு நானும் தான் போனேன். அந்த இடத்துல தான் அமீர் அலிக்கு பாராளுமன்றத்தை அஸ்வரை விலக்கி போட்டு உடனே பல ஒப்பந்தங்கள் செஞ்சு அதில் ஒன்று பாராளுமன்றத்தில் 3 நாளில் கொடுத்தார். மஹிந்த ராஜபக்சே 3 நாளில் அது அஸ்வர் எம்பியை ரிசைன் பண்ண வச்சுட்டு 3ஆவது நாள் கொடுத்தார். கொடுத்த பிறகு 2 மாதம் காலங்கள் இருக்குது, மீட்டிங் எடுத்தாங்க. அந்த மீட்டிங் எடுத்து ஒரு விலைக்கு கோடிக்கணக்கான விற்று போட்டு இன்னும் 10-15-20 நாளில் பார்க்க திரும்பி சொல்கிறாரு இல்லை மைத்திரி தான் வெல்லுவார், மைத்திரின்னு சொன்னார். இதெல்லாம் முஸ்லீம் சமூகத்துக்கு செய்கிற துரோகம் இல்லையா? பெரும்பான்மை சமூகத்துக்குள்ள துரோகத்தை விட முஸ்லீம் சமூகத்துக்கு செய்யுது. ஏன்னா ஒரு தலைமைகள் இப்படியான மாறி 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 திட்டம் போட்டு இப்படியான மாறுபாடுகள் செய்யும் போது பெரும்பான்மை சமூகம் பொறுத்து கொள்ளாது. அவருடைய எகப்பாளனாலும் 4-5 அமைச்சர் தனி வச்சு கொண்டிருந்தார். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்துக்கிட்டு இலங்கையிலேக்கு பெரும் அமைச்சியை தன் கைவசப்பத்து போது இனவாதம் வரத்தடை செய்யும். இப்போ சிங்கள மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, சிங்கள மக்கள் பார்த்துக்கிட்டீங்க, தமிழ் மக்கள் பண்ணிக்க ஒரு சாதாரண ஒரு 28,000 வன்னியில் வச்சுக்கிட்ட வாக்கை, அதுவும் பெரும்பான்மை தமிழ் மக்களுடைய வாக்கை பெற்றுக்கொண்டு மனாப்பையில் வந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நான் தன் கட்சி தலைவருடைய பேரையும் சொல்லிக்கொண்டு இப்படியான முறையில் இலங்கையில் இருக்கின்ற 75-80% பெரும்பான்மை சமூகத்துடைய உரிமைகளை பறித்து தனக்கு பெரும்பான்மை மக்களின் அடிப்படையில் வீதம் அதிகமான அமைச்சு எடுக்கும்போது நாட்டில் இனப்பிரச்சனை வரத்தான் செய்யும், வரப்போகாது. இப்போ உதாரணம் சொன்னால் நாங்கள் 10% மக்கள், அப்போ 75% மக்களுடைய வரப்பிரசாதத்தை ஒரு 10% மக்கள், அதுவும் 25,000-30,000 வாக்கு வச்சுட்டு ஒரு அமைச்சர் 4-5 அமைச்சர் தடுக்கெடுக்கும் போது நாட்டில் இனப்பிரச்சனை வரும். இந்த இனப்பிரச்சனை வந்ததுக்கு காரணமே அவருடைய வாழ்வாதாரம், அவருடைய உழைப்பு, அதுக்கு ஆதாரம் இருக்குது.
உதாரணம் சொல்லுவேன், அவரே சொல்லுவார், நான் செப்பின் பைக்கில் வந்த ஒரு பாராளுமன்ற நான் சொல்ல இல்லை, அவர் தான் சொல்லுவார். பல இதில் நான் பார்த்துருக்கேன், மீடியாவில் பார்த்துக்கிறேன். பாராளுமன்றத்தில் சொப்பின் பேக்கில் வந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு நாடு பூரா இப்படி சொத்து வந்தது. அரசியலை பற்றி சம்பாதிக்கலான்னு சட்டம் இருக்குதா? மார்க்கத்தில் இடம் இருக்குதா? நாடு போய் உலகம் பூரா சொத்து இருக்கு. அப்போ இப்படியான செயல்பாடு வரும்போது நாட்டை இன பிரச்சனை சாதாரண ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு அமைச்சு எடுத்தாலும் பரவாயில்லை, அத்தனை பெரும்பான்மை சமூகத்துக்குள்ள அமைச்செல்லாம் பறித்து எடுக்கும்போது நாட்டில் பிரச்சனை வரும். அப்போ யாருக்கு பாதிக்கும்? அந்த எங்களோட சமூகத்துக்கு பாதிக்கும். தான் அமைச்சு அதிகமாக எடுக்கிறது அவருக்கு வாழ்வாதாரத்துக்கு, அவர் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு ஓகே. ஆனால் சிறுபான்மையாக இருக்கிற நாங்கள் எப்படி அவர் இப்படி செய்யும்போது அவர் வாழ்வாத கோடிக்கணக்காக சொத்துக்களை குவிப்பார். ஆனால் அவர் கோடிக்கணக்கான சொத்துக்களை கொடுத்தாலும் குடும்ப பேர் ஊரில் உள்ள எல்லார பேர்லையும் ஆயிரக்கணக்கு காணிகளை வாங்கி போட்டு இருக்கிறார். ஆனால் கேட்டால் சொல்லுவார், இது நம்மட இல்லைன்னு சொல்லுவார். வாங்கினவனுக்கு காசு வேணுமே, வேலை செய்கிறவனையும் சம்பளத்துக்கு வழக்கு மன்னாரில் வழக்கு போகுது. அவருடைய உள்ள தொண்டர்களுடைய பேரில் எடுத்த காணிகளுக்கு இன்னும் வழக்கு போய்கிட்டு மன்னாரில். அவரே வழக்கு போட்டிக்கிறார், அவரே எழுதி போட்டு அவரே வழக்கு போட்டிக்கிறார், காணி திருப்பி மீட்டெடுப்பதற்கு. இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுக்கு முஸ்லீம் சமூகத்துக்கு இந்த முஸ்லீம் சமூகம் தொடர்ந்து பாதிக்கப்பட்டது இவரோட அரசியல் தான் நான் தான் சொல்லியிருந்தீர்கள். ரிஷாட் பதியுதீன் அவர்களுக்கு அதிகளவான வழக்குகள் மன்னாரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறபடியான, அதே போல அலி சஃப்ரி ரஹீம் அவர்களுக்கும் பல வழக்குகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பிணையில் தான் அடிக்கடி வழக்கில் கைது செய்யப்படுகிறார், பிணையில் வெளிவருகின்றார் என்பதான ஒரு விடயம். குறிப்பாக இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை மாத்திரம் தான் நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு செல்லவில்லை, அதாவது மாவட்ட நீதிமன்றத்தோடு அதை நிறுத்திக் கொண்டீர்கள். ஆனால் மற்ற ஏனைய விடயங்கள் எல்லாவற்றுக்கும் வழக்குகள் இருக்கிறது. சுமார் எத்தனை வழக்குகள் இருக்கிறது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது? எனக்கு இருக்கிற வழக்கு 2 வழக்கு தான். ஒரு வழக்கு முடிஞ்சது, இன்னொரு வழக்கு இருக்குது. ஒரே ஒரு வழக்கு தான் இப்பொழுது நிலுவையில் இருக்கு. ஒரே ஒரு வழக்கு தான் இருக்கு. முதலாவது அந்த கைது செய்யப்பட்ட சொன்ன வழக்கு எப்படி என்றால், கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பு அல்லது ஒரு 10 மாதத்துக்கு முன்பு அங்கே புத்தளத்தில் இருக்க கல்பெட்டி பிரதேசத்தில் இருக்கிற குறிஞ்சிப்பட்டி என்ற குறிஞ்சிப்பட்டியில் இருக்கிற ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலை ஏறக்குறை 20 வருடங்களாக அங்கே இருக்கின்ற ஒரு பேர் மல்ஹார் என்றவரும் இன்னொரு முர்ஷிதோ 2 பேர் சேர்ந்து அந்த பள்ளியை ஆக்கிரமிச்சுக்கிறாங்க. ஆக்கிரமித்து அந்த பள்ளியை ஒரு என்ஜாய்ஸ் உண்டு கிட்டத்தட்ட 6-7 வருடங்களாக அதுக்குள்ள நடத்தி வராங்க. அந்த பள்ளியில் உள்ள டோம் இருக்குது இல்லையா, பள்ளியில் உங்களுக்கு புறைய பார்க்கணும், அந்த டோமை உடைச்சி எரிஞ்சு போட்டு அந்த பள்ளியோட டோனாருடைய பேரை அடித்து போட்டு ஒரு என்ஜாய்ஸுடைய பேரை அடித்து அது 6 வருஷமாக அதை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க அந்த குறிஞ்சிப்பட்டி பள்ளியிலுடைய நிர்வாகம், அந்த ஊர் மக்கள், பல பாராளுமன்ற உறுப்பினர் சனத்தி சார்ந்த சிந்தகமாயத்தான் இப்படி பல பேர்களில் அவங்க போய்க்கிறாங்க. இந்த சொத்தை பொது சொத்தை மீட்டு தர சொல்லி அந்த பள்ளி காணி ஏஜிக்கு சொந்தமானது, அரசாங்கத்துக்கு சொந்தமானது. அந்த பள்ளி என்பது வக்ஃப் போர்டுக்கு சொந்தமானது, மினிஸ்ட்ரிக்கு சொந்தமானது. அப்போது மினிஸ்ட்ரிக்கு சொந்தமான பில்டிங், வக்ஃப் பண்ணப்பட்ட பில்டிங் அரசாங்கத்துக்கு சொந்தமான காணியில் தனியார் நிறுவனத்தை கொண்டு பள்ளியை ஆட்டி கொண்டு ஒரு தனிப்பட்ட நிறுவனம் ஒன்று நடத்துகிறதுங்கிறது நாட்டிலோட சட்டத்துக்கும் சரி முஸ்லீம்களுக்கும் செய்த துரோகமான வேலை. ஒரு பள்ளியில் டோம் உடைக்க ஒரு சிங்கள சமூகத்தை உடைச்சி தான் நாட்டில் பெரிய பிரச்சனை ஏற்பட்டிக்கும். வேறு சமூகங்கள் உடைச்சி தான் ஒரு முஸ்லீமே அதை உடைச்சிருக்காங்க. உடைச்சி அதை அவங்க நிர்வகிக்கும் போது கடைசியில் என்னட்ட சம்பந்தமான சடத்தை சார்ந்த இறந்த பிறகு எனக்கு அந்த முறைப்பாடு என்கிட்ட வருது. நான் உடனடியாக 2 பேரையும் அழைப்பிச்சு விசாரித்தேன். 2 தாராரையும் அனுப்பிச்சேன். என்ஜாய்ஸ் நடத்துகிறவரையும் பள்ளி நிர்வாகத்தை விசாரிக்கும் போது பிள்ளை என்றது என்ஜாய்ஸில் பிள்ளை தான், அவங்க தான் உடைச்சிக்கிற விஷயங்கள் நிர்வாகமாக ஆகிவிட்டது. உடனே நான் சொன்னேன், உடனடியாக நீங்கள் இந்த அந்த என்ஜாய்ஸை நீங்கள் ஆட்ட வேண்டும், நீங்கள் ஒரு கமிட்டியை போட்டு இந்த பள்ளியை யாரை வேண்டாம் நடத்திக்கோங்கன்னு சொல்லி நான் குறிப்பிட்ட தேதியில் நான் போனேன். அந்த இடத்துக்கு அந்த பள்ளிவாசலுக்கு போனேன். அந்த பெரிய பள்ளிவாசலுக்கு குறிஞ்சிப்பட்டியில் போய்த்து 2 சாரையும் வர சொன்னேன். பள்ளி நிர்வாகம் வந்துச்சு. ஆனால் அந்த நிறுவனம் செய்கிற மல்ஹார்னு சொல்கிறவரும் மற்ற முனாஸ்ன்னு நினைக்கிறேன் அவருடைய பேர், அவரும் வரலை. அதோட அன்றைக்கில் நாங்கள் ஒரு கமிட்டி ஒன்று போடப்பட்ட பிறகு அன்றைக்கில் மக்கள் கலபலையாகி அந்த
இடத்துக்கு போனாங்க. போன இடத்துல போயிட்டு அந்த பள்ளி நிர்வாகத்தில் இந்த சைனா பூட்டு ஒன்று போட்டுட்டாங்க. அதை உடைச்சிட்டாங்க. உடைச்சி நானும் உடனே சொன்னேன், இது போலீஸ் கேஸ்கள் வரும், அதனால் இதை உடனடியாக புது பூட்டு ஒன்று போட்டு நாங்கள் இந்த பூட்டை போட்டு போலீஸுக்கு அல்லது ஜிஎஸ்க்கு அதை பொறுப்பு சாட்டுவோன்னு சொல்லி நாங்கள் உடனே புதிய லொக்க ஒன்று போட்டு நாங்கள் கொண்டு போய் போலீஸுக்கு பாரம் கொடுத்து போலீஸ் சொன்னாங்க, இதுக்கு சம்மந்தமாக இந்த கேஸும் வரலை, அது சம்மந்தம் முறைப்பாடு வந்தால் நீங்கள் எங்களுக்கு துறப்பை கொண்டு பாருந்தாங்க, இல்லாட்டி ஜிஎஸ்சில் பாரம் கொண்டு. பின்பு அவங்க முறைப்பாடு வைச்சாங்க. அதுக்கப்புறம் ஓஎஸ்சி கால் பண்ணாது பெரிய பள்ளி அந்த குறிஞ்சிப்பட்டி பெரிய பள்ளி நிர்வாகம் போட்டு உடனடியாக போலீஸுக்கு போனதோட என்னோட நிறைய ஆகியமன் போய் நான் உடைத்ததாகவும் உள்ள பொருள்களை களவெடுத்ததாகவும் பெரிய எனக்கு விமர்சனம் வந்துச்சு. அதுதான் நீங்கள் பார்த்துப்பீங்க, சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. உடனே போலீஸில் போய்ட்டு என்ட்ரி போட்டு தொடர்பாக பாரம் கொடுத்து. ஆனால் குறிப்பிட்ட வரன் வந்த காரணம் அந்த குறிப்பிட்ட நாள் முதல் தவணை அன்றைக்கு எங்களுடைய பிரதமர் அவர்களும் எங்களுடைய ஆளுநர் நசீர் அகமதும் நாத்தாண்டிக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருந்தாங்க. நான் உடனே போலீஸுக்கு கால் பண்ணி சொன்னேன், இன்றைக்கி எனக்கு வர முடியாது, நீங்கள் வேறொரு டேட் ஒன்று எடுங்கன்னு சொன்னதோடு இல்லை பிரச்சனை இல்லை, நான் வேறொரு டேட்டு எடுக்கிறேன்னு சொல்லுவோம். நான் லோயர் போடவும் இல்லை, போலீஸ் ஒத்துக்கொள்ளவும் நான் அதை பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கொள்ள ஒரு சமத்த பண்டில் பிரச்சனை. நான் போகாத காரணம் வறண்டாகும்போது அதைத்தான் போய்த்து ஏதோ பெரிய பிரச்சனை. அது உடனடியாக நான் மோசனை போட்டு சரண்டர் ஆகி நான் 1 மணி நேரத்தில் வேலை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கு 3 நாளைக்கு தவணை வந்தது. உடனே ஜட்ஜ் என்ன செய்தார், சமத்த மண்டலிக்கு முடியும். சமத்த மண்டலில் இப்போ விசாரணை நடக்குது. இது சம்மந்தமான பள்ளிக்குள்ளே அந்த பள்ளிக்கு கொடுக்கணும், அதில் பொருள் அவங்களோட என்ஜிஓஸில் பொருள் அவங்களுக்கு பாரம் கொடுக்கும். இதுதான் இதை கொண்டு மீடியாவில் போட்டு நான் பெரிய ஒரு தேச துரோகி ஏதாவது ஒரு சொல்லி மீடியாவில் போட்டு அடித்தாங்க. எல்லாத்தையும் இறைவன் பார்த்து கொண்டு இருக்காங்க. அதில் உண்மை புத்தள மக்களுக்கு தெரியுமா? அதனால் நாட்டுக்கு என்ன கெட்டவன் காட்டினாலும் புத்தள மக்கள் தான் யாருன்றது அவங்க புரிஞ்சு கொண்டு வருவாங்க. சரி, இதே நேரத்தில் இந்த புத்தளம் என்று பார்க்கின்ற வேளையிலே இப்பொழுது நீங்கள் அந்த காணி பிரச்சனை, அந்த கட்டிட பிரச்சனை என்று சொல்கின்ற பொழுது இன்னும் ஒரு விடயத்தையும் கேட்கலாம் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக புத்தளம் மன்னார் வீதியில் இருக்கின்ற பல காணிகள், அரசாங்கத்துக்கு சொந்தமான காணிகள் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதாக பல காலங்களாகவே சொல்லப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக முன்னொரு காலகட்டத்தில் 2015 தொடக்கம் 2019 வரையான காலப்பகுதியில் ரிஷாட் பதியுதீனுக்கு சொந்தமாகவே அதுக்குள் பல காணிகள், அவருடைய வியாபாரங்கள் அதுக்குள் நடக்கிறது என்பதாகவும் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் வந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் அந்த புத்தளம் மன்னார் வீதியிலே இருக்கின்ற அந்த காணிகள், அரச காணிகளுக்குள்ள என்ன நடக்கின்றது? அதாவது கிட்டத்தட்ட இது வந்து இன்றுக்கு நேற்றுக்குள்ள பல காலமாகவே இடம்பெற்றுக் கொண்டு நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு இது எல்லாமே அரச காணியாக இருந்திருக்கும். அன்று இந்த எங்களுடைய முன்னோர்கள் இதுக்கு ஆட்சி சீடுகளை அமைச்சு அவங்க ஆண்டு ஒரு ஆளுக்கு விற்று பல வருஷங்களாக அது பிரைவேட் காணியாகத்தான் எல்லாம் பார்க்கப்பட்டது. அந்த பிரைவேட் காணியாக பார்க்கப்பட்ட அந்த உப்புவாகி புத்தளம் என்பது உப்புத்தளம்னு சொல்லு, புத்தளம் சொன்னால் புத்தளம் என்ற ஒரு சவுண்ட் வரும். புத்தளம் டிஸ்ட்ரிக்டே தான் பேர். அப்போ அந்த உப்புத்தளத்தை வந்து பல நூற்றுக்கணக்கான காலத்துக்கு முன்பு புத்தளத்தில் வாழ்கின்ற சிறுபான்மை முஸ்லிம் மக்கள் அதை பராமரித்து அதை உருவாக்கி வச்சுட்டு இருந்தாங்க. சமீப காலத்தில் அது அரச காணி என்று கெசட் பண்ணப்பட்டிருக்கின்ற பிரச்சனைகள் தான் உருவாக போகுது தான். அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு நடக்குது. அதுக்கு தளம் என்ற காணிகளை அவங்க உடனே அரச காணியை இந்த குத்துவைக்கு ஏஜி ஊடாக கேட்குறாங்க. அங்கே இருக்கிற சில அரசியல்வாதிகள் இருக்கிற கைக்கூலிகள் இதை விளங்கி கொண்டு அதை அவர்களோட பேரில் வாங்கி அதை விற்கிறதுக்குள்ள திட்டமிடல் இருக்கும்போது தான் அது சம்பந்தமான பிரச்சனை வரும்போது தான் நான் அந்த களத்தில் போய்த்து புத்தள மக்களுடைய சொத்தை பாதுகாக்கிறதுக்காக அந்த களத்தில் போனோம்னு நமக்கு அந்த காணிகளுக்கும் சம்பந்தம் இல்லை. அதுக்கு இந்த பக்கம் எங்களோட காணி இருக்கிறது. ஆனால் பிரச்சனை ஏற்பட்ட காணிகளில் எந்த பிரச்சனையும் எனக்கு சொந்தமான காணிகள் இருக்கல. நான் ஒரு பொலிட்டீஷியன், ஒரு அரசியல்வாதி, சமூக சேவையாளர். எங்களோட சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த இடத்துல போய்த்து அதை பாதுகாத்து கொடுக்க நான் அரசியலில் இருந்து வேலை, நான் இன்னும் மக்களை தெரிவு செஞ்சதில் வேலை. அதனால் நான் 30 வருஷங்களாக அரசியலுக்கு இப்போ வந்தாலும் 30 வருஷ காலமாக நான் சமூக சேவையில் இருக்கிறேன். அந்த வகையில் அந்த பொருளை பாதுகாக்க வரும்போது தான் அன்றைக்கி வந்த வீடியோக்கள் அதில் வந்து காணி நான் பிடிக்க போனது. ஆனால் அமைச்சர் ரிஷாத் பதுதீனுக்கு காணி இருக்குதா இல்லையான்னு நீங்கள் கேட்குறீங்க. அமைச்சர் ரிஷாத் பதுதீன் பாராளுமன்ற உறுப்பினர், வாப்பா மட என்ன தொழில், அந்த மக்கள் கடை. அப்போ இதெல்லாம் அரசியலுக்கு வந்த பிறகு அந்த பையில் ஒரு காணி இருக்குது.
சேவந்தி இப்போ காணி இருக்குது, தில்லடிகளில் காணி இருக்குது. ஆனால் கேட்டால் ஒன்றும் அவரோட பேரில் அவருடைய குடும்பத்தார் அவர் தொண்டர்கள் பேர் புத்தகத்திலே பல கோடி ரூபாய் சொத்துக்களை அதே மாதிரி மன்னாரில் இருக்குது, அன்றாபுரத்தில் இருக்குது, மதவாச்சியில் இருக்குது, கொழும்புலையும் பல 1 2ன்னு சொல்லி 10க்கு மேற்பட்ட வீடுகள்லாம் இருக்குது. ஆனால் ஒன்று பார்த்தா அவர் ஈக்கிறவோட அவரை பேரில் ஈக்கிறாரு கூட சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு சொந்த வீடு ஒன்று இருக்க கூட முடியாது. ஏன்டா அரசியலுக்கு முன்னுக்கு அவர் புஸ்தகில் ஓடினாள். அரசியலுக்கு வந்த போகிற கலம்பு சவனில் வீடு இருக்கிறதா இருந்தால் நான் சம்பாதிச்சு தான் வாங்கணும்னு சொல்ல முடியாது. ஏன்டா அரசியலுக்கு போனால் சம்பாதிக்க முடியாது. அரசியலுக்கு போனால் சமூக சேவை ஒன்று தான். அங்கே போய்த்து நான் பிஸ்னஸ் செஞ்சேன், தம்பி வச்சு செஞ்சேன், காக்கா வச்சு செஞ்சு தான் வீடு வாங்கணும்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் நாட்டில் சட்டத்துக்கும் விரோதம், மார்க்கத்துக்கும் விரோதம். நான் அரசியலுக்கு போய் தான் 1 ரூபா சம்பாதிக்கிறேன். அரசியலுக்கு பிறகு யாராவது சொல்லுவேன்னா 1 ரூபா சம்பாதிச்சேன், ஒரு இடத்துல கமிஷன் எடுத்தேன், ஒரு ரோட்டில் கமிஷன் எடுத்தேன், ஒரு பொருள் போடுற குழிகளுக்கு பொருள் நினைச்சி போட்டு கமிஷன் எடுத்தேன், ஏதாவது செஞ்சுக்கிறேன், யாருக்காக வேலை செஞ்சுட்டு நான் 1 ரூபா சம்பாதிச்சேன். நான் சம்பாதிக்கிறதுக்காக அரசியலுக்கு போகல. நான் சமூக சேவை என்று நான் என்னடையே எங்களோட புத்தர் மக்களுக்கு கொடுத்துருக்கிறேன். என்னைக்கு பல கோடிக்கணக்கான சொத்துக்களை சமூகத்துக்காக கொடுத்துருக்கிறேன். வெளியே ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்கள் கொடுத்த மாதிரி நானும் கொடுத்துருக்கிறேன். புத்திர சமூகத்துக்கு ஏராளமான சொத்துக்களை மக்களுக்கு எழுதி கொடுத்துருக்கிறேன். ஆனால் நான் அரசியலில் சம்பாதிக்க போகல. அது எனக்கு தொழிலும் இல்லை. அவருக்கு தொழிலில் கையை வச்சா நீங்கள் உங்களோட தொழிலில் கையை வச்சா விடுவீங்களா? அவருக்கு தொழிலில் கையை வச்சா இல்லைஞ்சா கொலையே செய்வார். ஆனால் அது கூட கடந்த காலங்களில் அப்படி ஒரு பழியும் அவருக்கு வந்தது. உண்மை பொய் என்றது தெரியாது. ஆனால் ஒரு கொலை நடந்தது உண்மைதான். அதில் பல கோடி சொத்துக்கள் இருந்தது உண்மைதான். அந்த சொத்துக்களில் அவர் தம்பிமாருக்கு அவர் குடும்பத்துக்கு போனதும் உண்மைதான். அதெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போவும் இருக்குது. இப்போது ஒரு சில வழக்குகளில் கூட அந்த சிடிஎஃப் வழக்குகள் காணிகளில் அவங்க மாறி அங்கிட்டு இங்கிட்டு எழுதுவாங்க. கேட்டால் இன்னும் எங்கிட்ட இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அல்லாஹ்வுக்கு தெரியுமே, இறைவனுக்கு தெரியும். இறைவனுக்கு மறைக்க முடியாத நாட்டில் சட்டத்துக்கு ஒழிக்கலாம், எல்லாம் செய்யலாம். இறுதியில் இறைவனுடைய தீர்ப்பு நிற்கும். இன்ஷா அல்லாஹ் அது எதிர்காலத்தில் பார்க்கலாம். பல விடயங்கள் பேசியிருக்கிறோம். நாங்கள் இப்பொழுது தற்போதைய சூழ்நிலை தேர்தல் கள நிலவரத்துக்கு வருவோம். நீங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே அவருடைய வெற்றி வாய்ப்பு என்பது எப்படி இருக்கிறது? இந்த சமகாலத்தில் இது 1 மாதத்துக்கு முன்பு பார்த்தால் ஜேபி ஃபர்ஸ்ட், சஜபே செகண்ட், ரணில் தேர்ட். இன்று இப்போது கால நிலவரை ஜேபி தேர்ட், சஜபே, ரணில் சமபங்கு. அப்போ 3வது இடத்துல இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இப்போ 2வது இல்லாமல் சமபங்குக்கு வந்திருக்கின்றார். இன்னும் ரணிலை ஜனாதிபதி இன்னும் மார்க்கெட் பண்ணப்படையில. நாளைக்கு தான் ஸ்டார்ட். இவங்க 1 வருஷமாக அவங்கள மார்க்கெட் பண்ணிட்டாங்க. ஜேபியும் 1 இயராக 2 இயர்ஸாக அவங்கள பற்றி மார்க்கெட் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி சஜபேயும் அவங்களோட மார்க்கெட்டிங்கை செஞ்சு முடிச்சுது. ரணில் இந்த மார்க்கெட்டிங்கை செய்ய இல்லை. உதாரணம் சொல்ல போனால் ஒரு பொருளை வச்சு கொண்டால், ஒரு சைனா பொருளாக இருந்தாலும் இது ஒரு ஃபோன் வச்சு சைனா ஃபோன் வச்சுக்கணும். இது ஒரிஜினல் ஃபோனுன்னு சொல்லி மார்க்கெட் பண்ணலாம். லோக்கல் ஃபோன் ஒன்று, ஒரிஜினல் ஃபோனு மார்க்கெட் பண்ணலாம். மார்க்கெட்டிங்கில் அது ஃபேமஸ் ஆகும். அதே மாதிரி ஜேவிபியையும் மார்க்கெட் பண்ணி முடிச்சாச்சு. லோக்கல் ஃபோனாக இருந்தாலும் நல்ல ஃபோன் வந்து மார்க்கெட் பண்ணி, சஜபேயும் மார்க்கெட் பண்ணி. ஆனால் ஒரிஜினல் ஃபோன் இங்கே இருக்குது, ஆப்பிள் ஃபோன். இதே இன்னும் மார்க்கெட் பண்ண இல்லை. அந்த ஆப்பிள் ஃபோனுங்கிறது பாராளுமன்றத்தில் இருக்கிற 225 பேருக்கு இவர் தான் சரியான ஒரு ஆளுன்றது 225 பேருக்கும் தெரியும். அரசியலை விடாது சரியானவங்களை அடையாளம் காட்ட சொல்ல மாட்டாங்க. தன்னுடைய கட்சி ஊடாக கட்சியை வளர்க்க வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சி ரங்கபண்டார் தன்னுடைய கட்சியை வளர்க்க வேண்டும். சஜித் பிரேமதாஸ் தன்னுடைய கட்சியை வளர்க்க வேண்டும். போட்டுவை தன்னுடைய கட்சியை வளர்க்க, இப்படி அவர் ரிஷாத் போதி அவர் கட்சியை வளர்க்க வேண்டும். அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் தன்னுடைய கட்சியை வளர்க்க. இது அவங்களுடைய கொள்கை. இந்த நாட்டில் உள்ள பிரச்சனையை தீர்க்கணும்னு சொன்னால் இல்லை. நாட்டில் உள்ள பிரச்சனையை, மக்களுடைய பிரச்சனையை, நாட்டில் உள்ள பொருளாதாரத்தை முன்னெடுக்கணும் இல்லை. நம்மளோட கட்சியை வளர்த்து தான் நாட்டில் உள்ள பிரச்சனையை தீர்க்க வேணும். வழியே மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு கட்சி முக்கியம். அவங்களுக்கு கட்சி ஊடாக தன் ஊடாக நடக்கணும். ஆனால் ரணில் விக்ரமசிங்கே அப்படி அல்ல. அவருக்கு பாரம்பரிய சேனான காலத்தில் உள்ள கட்சி இருக்கிறது. அவர் கட்சி ஒரு ஓரத்தில் வைத்து விட்டார்.
அதே கட்சியில் இருக்கிற எங்களுடைய சஜித் பிரேமதாசா தனக்குன்னு சொல்லி ஒரு கட்சி உருவாக்கி டெலிஃபோனை தூக்கி வச்சிருக்கிறார். அதே பாராளுமன்றத்தில் இருக்கிற அடுத்த பெரிய கட்சி போட்டுவே அவங்க தனக்குன்னு ஒரு கட்சியை வச்சு கொண்டுருந்தாங்க. இப்போ இந்த 3 பேரும் விட 4 பேர் சஜபே, போட்டுவே, ஐக்கிய தேசிய கட்சி, ரணில் விக்ரமசிங்கே, இது 4 தான் இன்றைக்கி தலைமை இடத்துல ஈக்கிறாங்க. இந்த 4 பேருடைய நோக்கம் நாட்டில் உள்ள பிரச்சனை இருக்கிறதா அல்லது கட்சி வளர்க்குறதா நோக்கம். ஆனால் ரணில் விக்ரமசிங்கே கட்சி தூக்கவில்லை. இந்த நாடு விழுந்து பட்டு பாதாளத்தில் இருக்கும்போது இந்த நாட்டை பொறுப்படுத்துவது ரணில் விக்ரமசிங்கே. அது யாராலையும் மறக்கவோ முடியாது. மக்களுக்கு அதை கவனிச்சு கொடுங்க. இந்த சூழ்நிலையைத்தான் இவர் நாட்டை பொறுப்படுத்தி தன் கட்சியை வளர்ப்பதா நாட்டில் உள்ள பிரச்சனை தீர்ப்பதா நாட்டில் உள்ள பிரச்சனை தான் முக்கியம். தொடர்ந்து அது 2 வருடங்களாக நாங்கள் சஜித் பிரேமதாசாவை வேறு கட்சிகள் எல்லாரும் வாங்க இந்த நாட்டு பிரச்சனையை நாங்கள் சால்வ் பண்ணுவோம், அதுக்கு பிறகு நாங்கள் அரசியல் பேசுவோம். நாட்டு பிரச்சனை சொல்லணும் ஒரு தினம் வரையில் தன்னோட கட்சியை வளர்க்கணும். தன்னோட கட்சியை வளர்த்து தன்னோட கட்சி ஊடாகத்தான் நாங்கள் இந்த பாராளுமன்றத்தை உறுதிப்படுத்தணும், மக்களுக்கு சேவை செய்யணும். 2 வருஷமாக யாரும் வரையில். ஆனால் அவர் கட்சியை தூக்கி மூலையில் போட்டுட்டு இருக்கின்ற போட்டு அல்லது மஹிந்த ராஜபக்சேயோ அல்லது கோட்டபய ராஜபக்சேயோ அல்லது பெசில் ராஜபக்சேயோ இவருக்கு விரும்பி கொடுக்கையில் இந்த அரசாங்கத்தை இவருக்கு ஜனாதிபதி பதவி விரும்பி கொடுக்க அவருக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியும் இவருடைய திறமையும் பாராளுமன்றத்திலேக்கு எல்லா தலைமைகளுக்கும் இவரோட திறமைகள் தெரியும். இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காதது கடந்த காலத்தில் யாரும் மக்கள் கொடுக்கிறது. ஏன்னா அவருக்கு தலையை தடவ தெரியாது, சோப்பு பேச தெரியாது, அழகாக பேச தெரியாது. இல்லை, அதுக்கு தான் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் ஐஃபோன் என்று சொல்லியிருந்தீர்கள். நான் சொல்லியிருக்கேன். ஏனென்றால் ஐஃபோனை பொறுத்தவரையிலேயே ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் அதை பாவிப்பதாக இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் ஏனைய தொலைபேசிகளை எடுக்கின்ற பொழுது அனைவருமே பாவிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி ஒரு நிலைமை தான் தற்போதைய சூழ்நிலையில் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடித்தட்டு மக்களே இருக்கின்ற பொழுது, கிராமப்புறங்களில் இருக்கின்ற மக்களை பொறுத்தவரையிலே ரணில் விக்ரமசிங்கே எவ்வளவு செய்திருக்கிறாரா என்பது தெரியாமல் இருக்கிறது. அதே நேரத்தில் சஜித் பிரேமதாசா அவர்களோடு இறங்கி வேலை செய்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு பின்னடைவாகத்தான் இருக்கக்கூடியதாக இருக்கு. இல்லை, பின்னடைவுங்கிறது மக்களுடைய மனநிலைங்கிறது கடைசி 10 நாள் தான் மக்கள் முடிவெடுப்பாங்க. இப்போ இல்லை. ரணில் மிக்ஸ் ஐஃபோன்ன்றதை அவர் காட்டிட்டார். அவர் ஒரு ஐஃபோன்ன்றதை காட்டிட்டார். அவர் கடைசி வர காட்டியும் நான் வேட்பாளர்னு சொல்லவில்லை, எதில் கேட்க போகிறேன்னு சொல்லவில்லை. அவர் அமைதியாக இருந்தார். அவருக்கு தெரியும் இந்த ஐஃபோன்ற மார்க்கெட்டிங்கே எப்படி செய்யணும், அவரோட திறமை அவருடைய இது அவருக்கு தெரியும். ஆனால் பாராளுமன்றத்தில் அத்தனை பேருக்கும் தெரியும். வெளியே நாம் இலக்க ஃபோனை தூக்கி வச்சுக்கிட்டு இது நல்ல ஃபோன்னு சொல்லிக்கிட்டு இருந்ததுக்கு அவர் ஒரு ஐஃபோன்ன்றது எல்லாருக்குமே தெரியும். பாராளுமன்றத்துக்கு எல்லா தலைமைகளுக்கும் தெரியும். அவர் எதுக்காக தடமாறணும்? அவர் ஐஃபோன் தடமாற மாட்டாரே. இல்லை, லோக்கல் ஃபோன் தான் தடமாறும், நல்ல ஃபோன் தடமாறாது. அதனால் அவர் அமைதியாக இருந்து சரியான களத்தில் இப்போ தான் நாளைக்கு தான் அவர் மார்க்கெட்டிங்கு ஸ்டார்டிங். ஏன்னா ஏற்கனவே மார்க்கெட்டிங்கில் உள்ள 225 பேரில் ஒரு திறமையான ஒரு ஆள். ஆனால் மக்களுக்கு தெரியாது. மக்களுக்கு லோக்கல் ஃபோன் தான் தெரியும், ஒரிஜினல் ஃபோனை பற்றி தெரியாது. ஏன்னா அது இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி. அந்த இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி மக்களுக்கு தெரியாது, லோக்கல் தான் தெரியும். ஆனால் இன்டர்நேஷ்னல் குவாலிட்டின்னு இனி தான் மக்கள் புரிஞ்சு கொள்வாங்க. எதிர்காலத்தில் இன்னும் 30-40 நாள் இருக்கிறது. அதை மார்க்கெட்டிங் எங்களுக்கு ஈஸி. ரணில் சிங்கை மார்க்கெட்டிங் பண்ணுறது எங்களுக்கு வெரி ஈஸி. அதனால் அது ஐஃபோன் தானே, அது ஏற்கனவே ஐஃபோன் தானே. அந்த ஃபோனை நாங்கள் இன்ஷால்லா மார்க்கெட் போவோம். இன்னும் 10-20 நாள் எத்தனை பேர் அங்கேருந்து உடச்சிட்டு பிச்சுட்டு எதிர்கட்சியில் இது வரேன்னு பொறுத்து அதுதான் அடுத்த கேள்வியாக இருந்தது. இப்பொழுது கூட பல்வேறுபட்ட தரப்பினர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக எதிர்கட்சியாக இருக்கிற சஜித் பிரேமதாசவனுடைய அணியிலிருந்தே பல்வேறுபட்ட தரப்பினர்கள் வந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் எத்தனை பேர் வர வைக்கிறாங்க, தொடர்ந்து வந்துட்டு இருப்பாங்க. கடைசியில் பார்க்க போனால் வரமாட்டேன்னு பாஞ்சிட்டு போன ஆட்களை வர பார்ப்பாங்க. ஏண்டா நாங்கள் பண்டெல்லாம் அடித்து ஒரு குளத்தை அமைக்கிறதுக்காக பண்டெல்லாம் அடித்து ஆற்று தண்ணி மழை தண்ணி எல்லாத்தையும் பம்ப் பண்ணி நிறச்சிட்டு நாங்கள் மீனை விட்டு நாங்கள் நீஞ்சும் போது அவங்க லேசாக வந்து குச்சி நீயே பார்ப்பாங்க. ஆனால் நாங்கள் சொல்கிறோம் அந்த மாதிரி ஒரு தலைமைகளை ஒரு ஜனாதிபதி உருவாக்குற தன்னுடைய உழைப்பெரிக்கணும். இது யாரோ கஷ்டப்பட்டு உழைச்சி தான் நின்று குளிக்கிறதுக்கு வரக்கூடாது.
நாங்கள் முக்கியமாக அமைச்சர் ரிஷாத் பதி தான் சொல்கிறோம். இல்லைஞ்சா, நீங்கள் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டீங்க ரணில் மிஷின்கிட்ட. இல்லைஞ்சா, புத்தகத்துக்கே 185 மில்லியன் வாங்கிக்கிறாரு இந்த 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 ஒரு மாதத்துக்கு. அதுக்கு முன்னுக்கு பல பில்டிங்குக்கு சொல்லி வாங்கிக்கிறாரு. நாடு பூரா 1000-1500 மில்லியன் வாங்கி அந்த அபிவிருத்தி வேலைகளையும் எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு இப்படியான துரோகம். அப்போ அப்படியான வேலை செஞ்சுக்கிட்டு திரும்பி நாங்கள் பண்டடித்து குளத்தில் தண்ணி அடித்த பிறகு நீங்கள் நீஞ்சி வந்துடுறாங்க. நாங்கள் சொல்கிறோம், ரிஷாத் பதி அவர்களே, நாங்கள் குளம் கட்ட போகிறோம், கட்டி நாங்கள் அந்த பண்ணையை அடித்து நாங்கள் தண்ணியை நிறச்சி நாங்கள் நீஞ்சுவோம். புத்தகம் இலங்கையில் மக்கள் நீஞ்சுவாங்க. ஆனால் நீங்கள் வரக்கூடாது அந்த குளத்தில் நீங்கிறதுக்கு. நீங்கள் ஓரமானு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சவாலாகவே விடுக்கிறீர்கள் இல்லையா? சரி, இந்த நேரத்தில் தான் இன்னும் ஒரு விடயத்தை பார்க்கின்ற வேளையிலே இப்பொழுது நாங்கள் இந்த முறை தேர்தலை பொறுத்து பார்க்கின்ற வேளையிலே தமிழ் முஸ்லிம் மக்களினுடைய வாக்கு என்பது பெரிதாக செல்வாக்கு செலுத்தப் போகின்ற ஒரு விடயத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் கணிசமான அளவு முஸ்லிம் அரசியல்வாதிகள், முஸ்லிம் பிரதிநிதிகள் எல்லாம் இணைந்திருக்கிறீர்கள். அதே நேரத்திலே தமிழ் பிரதிநிதிகளை பொறுத்து பார்க்கின்ற வேளையிலே அவர்கள் சஜித் பிரேமதாசவுக்கும் ஆதரவு வழங்கவில்லை. அதே நேரத்திலே ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவையும் பெரிதாக வழங்கவில்லை. மலையக அரசியல்வாதிகளை தவிர நான் வடக்கு கிழக்கை பொறுத்தவரை சொல்கின்றேன். அவர்கள் பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு விடயத்தை அறிவித்திருக்கிறார்கள். இது உண்மையிலேயே ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய வாக்கு வீதத்தில் செல்வாக்கு செலுத்தப் போகிறதா? என்று சொன்னால் ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவு தளம் என்பது வடக்கு கிழக்கு பகுதிகளில் அதிகமாகவே இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாகவே இருக்கிறது. அதே போல சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் இருக்கிறது. எனவே இந்த பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு விடயமும் அதே நேரத்திலே தமிழ் பிரதிநிதிகளுடைய ஆதரவு ரணில் விக்ரமசிங்கவுக்கு இதுவரைக்கும் கிடைக்கப்பெறாத ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்ற நிலையில் இது எப்படியான ஒரு பின்னடைவை ஏற்படுத்த போகிறது? அதாவது உதாரணம் சொல்ல போனால், இந்த போட்டு கட்சியிலிருந்து வந்த வேட்பாளர்கள் வேறு வேறு கட்சியிலிருந்து கிட்டத்தட்ட 40 கட்சிகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 28-30 கட்சிகள் ரணில் விக்ரமசிங்கோடு இணைஞ்சு கொண்டாங்க. 7-10 கட்சி தான் இருக்குது. கட்சி உறுப்பினர்கள் பல பேர் அந்த 30 பல உறுப்பினர், 100க்கு மேலான உறுப்பினர் இணைஞ்சிருக்கிறாங்க. இப்போ கடந்த ஜனாதிபதி தேர்தல், கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு நாங்கள் போவோம். கடந்த ஜனாதிபதி தேர்தல் 69 லட்சம் கோட்டபய ராஜபக்ச பெற்றுக்கொண்டார். ரணில் விக்ரமசிங்கவும் சஜித்தும் சேர்ந்து சஜித்தை ஜனாதிபதியாக பெறுவதற்காக 56 லட்சம் வாக்குகளை பெற்றிருந்தாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அந்த பாராளுமன்ற தேர்தலில் புகட்டுவை 68 லட்சம் தான் எடுத்தது. 1 லட்சம் குறைஞ்சி. ஆனால் சஜபே 28 லட்சம் தான் அடிச்சு. மிச்சம் 28 லட்சம் வாக்கு இங்கே போச்சு. மக்கள் வாக்களிக்கல. இவங்க 2 பேரும் ஒன்றிணையும் போது உள்ள செல்வாக்கும் அதுவும் மக்கள் வாக்களிக்கல. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கட்சிக்கு 4.5 லட்சம் வாக்கு, 5 லட்சம் வாக்கு தான் அளிக்கப்பட்டது. இவங்களுக்கு 28 லட்சம் வாக்கு தான். மிச்சம் 28 லட்சம் மக்கள் எப்படியும் அவர் வந்துட்டாங்க. வாக்களிச்சு வேலைங்கிற காலத்தை நேரத்தை வீணாக்கப்படணும். எல்லோரும் வீட்டில் இருந்துட்டாங்க. அந்த 28 லட்சம் வாக்கு யாருக்கு சொந்தமானது? அது ரணிலுக்கு சொந்தமானது. அன்று ரணிலும் ஒன்றிணைஞ்சி அந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருந்தால் அந்த 56 லட்சம் ஒரு 60 லட்சம் ஆகிக்கலாம், இல்லை 54 லட்சம் ஆகிக்கலாம். 28 லட்சத்துக்கு இறங்கின காரணம் இவங்க 2 பேரும் பிரிஞ்சது ஒரு காரணம். ஆனால் சஜித் பிரேமதாசாவுடைய வாக்குகள் 28 லட்சத்திலிருந்து தான் ஆரம்பிக்கப்படணும். ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஏற்கனவே 28 லட்சம் அளிக்காத வாக்குகள் இருக்கிறது. அவருடைய 5 லட்சம் வாக்குகள். அப்போ 28 5 கிட்டத்தட்ட 33 லட்சம். 33 லட்சம் இந்த பல கட்சிகள் சேரும்போது யாருடைய வாக்கு கூட வரும்ன்றது நீங்களே கணக்கு. அதனால் குறைஞ்சது 5 லட்சம் வாக்குகளில் அதிகப்படியான வாக்குகளை அவர் முதலிடத்தை வெல்வார் என்று உறுதியான நம்பிக்கை. அதாவது இம்முறை பெரிதாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விடயமாகவே இருக்கிறது. இந்த விருப்பு வாக்குகள் தான் சாதகம் செலுத்தப்பட போகிறது என்று சொல்லி முதலாவது சுற்றிலே யாராலும் 51% எட்ட முடியாது என்கிற ஒரு விடயமும், அதே நேரம் விருப்பு வாக்கு தான் தாக்கம் செலுத்தப் போகிறது என்கின்ற ஒரு விடயம். அந்த நிலையிலே இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே சஜித் பிரேமதாச, அதே நேரம் நாமல் ராஜபக்ஷ, நாங்கள் முக்கியமாக 4 வேட்பாளர்களை எடுத்துக்கொண்டால் சஜித் பிரேமதாச, நாமல் ராஜபக்ஷ, அனுரகுமார திசாநாயக்க, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே. இந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தாண்டி ஏனைய மூவரில் விருப்பு வாக்குகள், ஏனைய மூவரினுடைய வாக்குகளில் விருப்பு வாக்குகள் ரணிலுக்கு விழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? இருக்குது. போட்டு கட்சிங்கிறது போட்டுக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்கு இப்போ நிறைய வேட்பாளர் இங்கே வந்தாலும் மஹிந்த ராஜபக்சே ஒரு வாக்கு கொண்டு இருக்கிறது. மஹிந்த ராஜபக்சேவுடைய வாக்களிக்கிற மக்கள் நிச்சயமாக தெரியும் அவங்க தோப்பாங்கன்றது.
100. அவங்க ரெண்டாவது ஆப்ஷனை ஒரு ஆளை தெரிவு செய்வாங்க. அது யாரை தெரிவு செய்வாங்க நீங்கள் யோசிங்க. ரணில் விக்ரமசிங்கே தான் தேர்வு செய்வாங்க. அப்போ விருப்பு வாக்கு போர்ட்டுவில் இருந்து ரெண்டாவது ஆப்ஷன். இன்னும் எத்தனை வேட்பாளர்கள் இருக்கிறாங்க, அத்தனை வேட்பாளர்கள் அவர் ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க. அத்தனை பேரும் ரெண்டாவது யாரை தேர்வாங்கன்னா சஜித்தை தெரிவு செய்ய மாட்டாங்க, போர்ட்டுவை தெரிவு செய்ய மாட்டாங்க. போர்ட்டுவை வேட்பாளர் வாக்காளர்களும் சஜித்தை தெரிவு செய்ய மாட்டாங்க. யாருக்கு தெரிவு செய்வாங்க? தன் நாட்டை மீட்டெடுத்த ஒரே ஒரு ஜனாதிபதி, அதிகப்படியான செல்வாக்குள்ள மக்கள். ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கிறது. ரெண்டாவது மனாப்பன் ஒன்று எண்ணப்பட்டால் அது ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு தான். எல்லா கட்சியும் ரெண்டாவது விருப்பாக்களை என்றதான் என்னுடைய கணிப்பும் பார்வையும். நீங்கள் வேண்டாம் இன்ஷா அல்லாஹ் பாருங்கள். அடுத்த 21ஆம் தேதி வாக்கு முதல் இடத்துல ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இருப்பார்கள். ரெண்டாவது இடத்துல சஜிபே இருக்கும், அதுக்கு பிறகு ஜேபி இருக்கும், அதுக்கு பின்னுக்குத்தான் போட்டு இருக்கும். எல்லா கட்சி ஜேபி ஒரு நாளும் ரெண்டாவது வாக்கை சஜித்துக்கோ இதுக்கு போட மாட்டார்கள். யாருக்கு? ரணிலுக்கு போட மாட்டார்கள். ரணிலுக்கு வாக்களிக்கிறவர்கள் ஒரு நாளும் போட்டுக்கோ அல்லது சஜித்துக்கு போட மாட்டார்கள். ஆனால் போட்டு வேட்பாளர்கள் ரெண்டாவது ஆப்ஷனாக ரணிலை தேர்வு செய்வாங்கன்னு அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. அவங்களுக்கு தெரியும், போடும்போதே கட்சிக்கு போட தான் வேணும், வேறு வழி இல்லை. உண்மையிலே நாட்டு மீட்டெடுத்து அது அடுத்தவர் இவர்ன்றதுக்காக இவருக்கு போடும். அதே மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் நிறைய கட்சிகள் இருக்குது. எல்லாருக்கும் 10, 25, 50 கிடைக்கும் போது அவங்க ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு தெரியும், இவருக்கு போட்டால் தோக்கத்தான் போகாது. அப்போ யாருக்கு இந்த வாக்கு கொடுக்கணும்னு சொல்லும்போது விருப்பு வாக்கில் ரணில் விக்ரமசிங்கே போடுவார். நிச்சயமாக அவர் தான் முதலிடத்தில் வெல்லுவார். அதிகப்படியான வாக்குகளை இன்ஷா அல்லாஹ் அவர் வெல்லுவார்ன்றது என்னுடைய கணிப்பும் என்னுடைய பார்வை. சரி, நிறைய விடயங்கள் பேசியிருக்கிறோம். இன்னும் நிறைய விடயங்கள் பேசலாம். ஆனால் குறிப்பிட்ட நேரத்துக்குள் நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருவோம். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில், தேர்தலுக்கு முதல் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் நிச்சயமாக சமர்க்களம் நிகழ்ச்சியில் உங்களோடு கலந்துரையாடலாம் என்று நினைக்கின்றேன். வேலைப்பளுகளுக்கு மத்தியில் தேர்தல் காலம் பல்வேறுபட்ட நிகழ்ச்சி நிரல்களுக்கு இயங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையிலே எங்களுடைய கலையகம் இவ்வளவு நேரமும் கேள்விகளுக்கு பதில் வழங்கியதுக்காக எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா தசிகன். என்னையும் இந்த உங்களோட நிகழ்ச்சிக்கு அழைப்பித்து என்னை ஒரு பேட்டி எடுத்ததுக்கு நானும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மக்களுக்கும் சொல்ல விரும்புகின்றேன், இந்த நாட்டில் இருக்கின்ற பொருளாதார சூழ்நிலை, இந்த நாடு இந்த அளவுக்கு நாங்கள் பேசிக்கொண்டு சிரிச்சிக்கொண்டு இன்றைக்கு உண்டு திண்டு டிவியை பார்த்து படத்தை பார்த்து ஆற்றுக்கு போய்த்து குளத்தில் குளிச்சு கொண்டு இன்றைக்கு மக்கள் சந்தோஷமாக இன்றைக்கு இருக்கிறது என்றால் அதுக்கு அல்லாஹ் முதல்ல, ரெண்டாவது ரணில் விக்ரமசிங்கே அவர்களே. அதனால் மக்கள் சிந்தித்து வாக்களியுங்கள். சும்மா இந்த பச்சை தண்ணியில் வடை பொறிக்கிறார்களாம் ஓட்டை போட்டுட்டு இன்னும் அடுத்த வருஷம் நாங்கள் மீண்டும் பழைய யுகத்துக்கு செல்லாமல் நாங்கள் நாட்டு மக்களையும் இந்த நாட்டையும் முன்னேற்றுவது என்றால் நாங்கள் எல்லோரும் ஒத்துழைச்சி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்வது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரி, நிறைய விடயங்கள் பேசியிருக்கிறோம். இன்னும் பல விடயங்கள் பேச இருக்கிறது. ஆனால் குறிப்பிட்ட நேரத்துக்குள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு அரசியல் பிரதிநிதியோடு அரசியல் களம் சார்ந்து, தேர்தல் களம் சார்ந்து பல்வேறுபட்ட விடயங்களை பகிர்ந்து கொள்ள நானும் தயார் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு சமர்க்களம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்க பெற உங்களிடமிருந்து அன்பு கலந்த வணக்கங்களுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பின் தர்ஷிகன் மார்க்கண்டே. வணக்கம்.